ஹாய், நான் டாக்டர் நித்யா பிராங்க்லின். நம்ம குழந்தைங்களுக்கு 6 months முடிஞ்ச பிறகு இணை உணவு கொடுக்கலாம்னு சொன்ன பிறகு நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன கொடுக்கறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். அதாவது நம்ம ஒரு விஷயம் சொன்னா அதுவே கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு அது போர் அடிச்சிடும். ஸோ ஒரு 7 months ஓல்ட் சைல்டுக்கு நீங்க என்னென்ன விதமான ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு 10 ஆப்ஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆஸ் யூஷுவல் ரைஸ் கஞ்சி கொடுக்கலாம், ராகி கஞ்சி, முளைக்கட்டின கஞ்சி, இல்லை நீங்க வீட்டிலேயே ஒரு கஞ்சி மாவு 2-3 விஷயங்கள் போட்டு அந்த கஞ்சி மாவு கொடுக்கலாம். டிஃபன் ஐட்டம்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா இட்லி கொடுக்கலாம், தோசை கொடுக்கலாம், இடியாப்பம் கொடுக்கலாம், ஈவன் உப்புமா கூட கொடுக்கலாம், பொங்கல் கொடுக்கலாம். அதே மாதிரி சாதத்தோட நீங்க பருப்பு போட்டு கொடுக்கலாம், இல்லைன்னா தயிர் போட்டு கொடுக்கலாம், கொதிக்க வச்ச ரசம் போட்டு கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் மேஷ்ட் வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி மேஷ்ட் ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் டேஸ்ட் இல்லாத ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு லோக்கலாக கிடைக்கிறது. பப்பாளி பழம் கொடுங்க, மாம்பழம் கொடுங்க, சப்போட்டா கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க, ஆரஞ்சு கொடுங்க, ஆப்பிள் கொடுங்க, இது எல்லாமுமே கொடுக்கலாம். அடுத்து சூப் மாதிரி வச்சு பருப்பு வெஜிடபிள்ஸ் போட்டு வெஜிடபிள் சூப் திக்கா கொடுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் பால் நீங்க இடியாப்பத்துக்கோ இல்ல இட்லிக்கோ தேங்காய் பால் தொட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு உங்களால ஒரு 7 மாச குழந்தைய மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்.